சண்டை பயிற்சியாளரா இருந்து ஒரு விபத்துல தன்னை காப்பாத்த போய் இறந்து போன நண்பனோட குடும்பத்தை தன்னோட குடும்பமா மதிச்சு கேரளால சந்தோஷமா வாழ்றவர் தான் ஹீரோ மோகன்லால். இவரோட பேரு ஷண்முகம். ஆனா இவரை எல்லாரும் பென்ஸ்னு தான் கூப்பிடுவாங்க. அதுக்கு காரணம் அவரு தன்னோட மாஸ்டர் கொடுத்த பென்ஸ தன்னோட குடும்ப மெம்பரா பாப்பாரு. இப்படி போய்கிட்டு இருக்கிற நேரத்துல இவரோட மாஸ்டர் திடீர்னு இறந்து போயிருவாரு. அதுக்கு போயிட்டு வந்தப்புறமா அவரோட பென்ஸ் போலீஸ்ல மாட்டிக்கிட்டு இருக்கிறத தெரிஞ்சுக்கிற ஷண்முகம் அதை எப்படியாவது எடுக்க ட்ரை பண்ணி அந்த ஸ்டேஷன் இன்ஸ்பெக்டர் ஹெல்ப் மூலமா அந்த காரை வெளியெடுக்க போகும்போது அந்த இன்ஸ்பெக்டரால் ஒரு ஹெல்ப் கேட்க அதை செய்ய போற மோகன்லால் ஒரு பெரிய உண்மையை தெரிஞ்சுக்குவாரு. இதுக்கப்புறமா அவரோட வாழ்க்கையில என்ன ஆச்சு, அந்த விஷயத்தை எப்படி சமாளிக்கிறாருங்கிறது தான் படத்தோட கதை. படத்தோட பிளஸ்ன்னு பார்த்தா அது மோகன்லால் தான். அவரோட ஆக்டிங் எல்லாம் யாராலையுமே மேட்ச் பண்ண முடியாத அளவு இருந்துச்சு. ஒரு சில சீன்ல கண்ணுலையே மிரட்டி இருப்பாரு. அந்த கேரக்டருக்கு என்ன வேணுமோ அதை அப்படியே கொடுத்திருக்காரு. இப்பதான் ஒரு மாசத்துக்கு முன்னாடிதான் எம்புரான் என்ற மாசான படத்தை கொடுத்தவரு அப்படியே கான்ட்ராஸ்டிங்கா ஒரு கேரக்டர்ல செம்ம பெர்ஃபார்மன்ஸ் பண்ணிருக்காரு. படத்துல நடிச்ச எல்லாருமே அவங்கவங்க கேரக்டர்ல சூப்பரா நடிச்சிருக்காங்க. அதுலயும் வில்லனா நடிச்சவரு எல்லாம் வேற லெவல்ல நடிச்சிருக்காரு. சிரிச்சுக்கிட்டே அவரு பண்ற வில்லத்தனம் எல்லாமே சூப்பரா இருந்துச்சு. படத்துல எனக்கு மைனஸா பட்ட ஒரே விஷயம், கதையை செட்டில் பண்றதுக்கு கொஞ்சம் அதிகமாவே டைம் எடுத்துட்டாங்க. அது மட்டும் சரியா இருந்திருந்தா படம் இன்னும் சூப்பரா இருந்திருக்கும். மொத்தத்துல தொடரும் ஒரு தரமான கிரைம் த்ரில்லர் மூவி. கண்டிப்பா தியேட்டர்ல பாக்குறதுக்கு ஒர்த்தான படம் தான்.